ஓம் சாய்ராம். என் அன்பு பிள்ளை, நீ ஏன் எல்லாவற்றையும் உன் தலையில் வைத்து கொண்டிருக்கிறாய்? ஏன் குழந்தாய், உன் மெனவடி, உன் உடல்வலி அனைத்தையும் நீ என் பெயர் சொல்லி என்னால் அனைத்தையும் தாங்க முடியாதென வலியை தாங்கக்கூடிய மனதை தாருங்கள் என கேட்கிறாய். உன் வலியை நான் தாங்க மாட்டேனா குழந்தையே? உன் கண்ணீரை காணும்போது அதுதான் எனக்கு வலியை ஏற்படுத்துகிறது. உங்கள் பெயர் சொல்லி என்னால் எத்தனை பேர்பட்ட கஷ்டங்களையும் தாங்க முடியும் என்று கூறும்போது நான் உனக்கு எப்படி உதவி செய்யாமல் இருப்பேன் குழந்தையே? வலி தாங்காமல் சில நேரம் நீ கதறும்போது என் மேல் நீ கோவப்பட்டால் அது உன் மனதில் இருந்து வருவதில்லை. அதன் பிறகு என்னை மன்னித்து விடுங்கள் என்று நீ என் முன் நிற்கும் போது என் மனம் உன்னை எண்ணி கலங்குகிறது குழந்தையே. என் பிள்ளையே, விதியால் கஷ்டப்படும் கஷ்டங்கள் இப்படி வைத்திருக்கிறது என்று இனி துவண்டு போக மாட்டாய். என்ன கஷ்டம் வந்தாலும் நிமிர்ந்து பறந்து வானமாய் மேலோங்கி நிற்பாய். உன் வாழ்வில் மாற்றங்கள் ஏற்பட போகிறது. அதற்கு உன்னை தயார்படுத்திக் கொள் குழந்தையே. முழுவதுமாக பாரங்களை செலுத்தி உண்மையான பக்தியை தர மறந்துவிட்டாய். கண்மணியே, நான் உன் மீது பாசத்தை தர ஆரம்பித்து விட்டேன். இடையில் நடந்த சில குழப்பங்களால் உனது எண்ணம் எனது விருப்பத்திற்கு மாறாக மாறியது. இதனால் கட்டுப்பாட்டை இழந்து ஓடிய வண்டியைப் போல நீ நடந்து கொண்டாய். என்னுடைய பிடியிலிருந்து எவரும் விலக முடியாத குழந்தையே. உன்னை பலமுறை பல ஆபத்துக்களிலிருந்து நான் உன்னை பாதுகாத்திருக்கிறேன். உன்னை தேடி வந்து உன் இல்லத்தில் குடியிருக்கிறேன். என்னை நிராகரித்து விடாதே. நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன். எப்போதும் உன்னை கைவிட மாட்டேன் குழந்தையே. மனதில் ஏற்பட்ட குழப்பம், சலனம், இதனால் பலமுறை பாதை மாறி போக இருந்த உன்னை எனது பிடியில் வைத்து கொண்டிருக்கிறேன். எத்தனை பிரச்சனைகள், எத்தனை சண்டைகள், எத்தனை துயரங்கள் கடினமாக அனுபவித்தாய். ஒரு முடிவு இல்லாமல், கடிவாளம் இல்லாமல் அத்தனையும் உன்னை தொடர்ந்து கொண்டே இருந்தது. உன்னை வழிநடத்திச் செல்வேன். அப்படியே உன் பிள்ளைகளையும் நான் வழிநடத்துவேன். எத்தனை ஜென்மங்கள் ஆனாலும் தொடர்ந்து வழிநடத்துவேன். இதுவரை கடந்து வந்த பாதையை மறந்துவிடு. உன் எண்ணங்கள் தலையெழுத்தை மாற்றி அமைத்து பல வருடங்கள் ஆகிறது. இதுவரை நடந்த பாவங்களை மன்னித்து உனக்கு புது வழியை காட்டப் போகிறேன். நோயற்ற வாழ்வு வழங்கப் போகிறேன். விரைவில் நல்ல செய்தி உன் செவிகளில் வந்து சேரும் குழந்தையே. முழு கவனத்தையும் என் மீது திருப்பு. என் பணியில் இருந்து விடுபட நினைக்காதே. உன்னை நீ நினைத்து பார்க்காத அளவுக்கு உயர்த்தப் போகிறேன். கையோடு காத்திரு. பொறுமையாக இரு. நான் இருக்கிறேன். என் மீது நம்பிக்கை இருந்தால் என்னால் உனக்கு செய்ய முடியாத காரியம் என்று ஒன்றுமில்லை. உன் மனம் குளிரப் போகின்றது. ஆசீர்வாதங்கள் அனைத்தும் உனக்கு அதிவிரைவில் கிடைக்கப் போகின்றது. அன்றைக்கு நீ அழுவாய். நான் கேட்டதையெல்லாம் என் சாயப்பா தந்து விட்டார் என்ற மகிழ்ச்சியில் தினமும் ஒருவருக்கு ஏதாவது ஒரு முறையில் உதவுவது என்று தீர்மானித்துக் கொள்ளுங்கள். ஒரு சிறு புன்னகை, ஆறுதல் வார்த்தை கூட உதவிதான். மனிதர்கள் காத்திருக்கின்றார்கள். விழுந்து விட்டேன் என்று ஓடாமல், விழுந்தாலும் விழுந்து விடுவேன் என்று நம்பிக்கையோடு ஓடுங்கள். வாழ்க்கையில் தடுமாற்றமே இருக்காது. ஒரு வெற்றி ஒரு தோல்வியை மறக்கச் செய்யும். ஒரு தோல்வி பல வெற்றியை பிரசுரிக்கும். முயற்சித்து பார் குழந்தையே. முடியாதது என்று ஒன்றுமில்லை. எப்போது முடிப்பது என்று எப்போதும் சிந்தித்துக் கொண்டே இரு. உனது வாழ்வில் வெற்றி நிச்சயம். தினமும் உன் மனதில் உள்ள வார்த்தைகளை சொல்கிறேன் என்று நானே சிறந்தவன், என்னால் முடியும், கடவுள் எனக்கு துணை நிற்பார், நானே வெற்றியாள்வன், இன்றைய நாள் என்னுடையது என்று நேர்மறை எண்ணங்களை உன் மனதில் வளர்த்துக்கொள். வாழ்வில் நீ நிச்சயமாக வெற்றி அடைவாய். செலவழிக்க சில்லறை கூட இல்லாத போதுதான் தெரியும். கோபமும் புயலும் ஒரே மாதிரித்தான். அடங்கிய பிறகுதான் தெரியும் அடங்க எவ்வளவு கஷ்டம் உண்டு. வாழ்வில் தேவையில்லாமல் கோபம் கொள்ளாதே குழந்தையே. இதனால் உறவுகள் அனைத்தையும் இழப்பாய். உன் ஆரோக்கியத்தையும் இழப்பாய். அவமானத்துக்கு 2 குணங்கள் உண்டு.
கோழையை உயிரை மாய்த்து கொள்ள வைக்கின்றது, வீரனை வாழ்ந்து காட்ட வைக்கின்றது. இதில் நீ யார் என்பதை நீயே முடிவு செய். கொள் குழந்தையே, ஒருபோதும் உயிரை மாய்த்து கொள்ள நினைக்காதே. நீ என்னுடைய குழந்தை, தைரியமாக செயற்படு. உன் சாயப்பா நான் இருப்பேன். முடிந்ததையும் சரி இழந்ததையும் சரி எப்போதும் நினைவில் கொண்டு வராதே. பிறர் கண்களுக்கு நாம் மௌனமாக இருப்பது போலத்தான் தெரியும். அந்த மௌனத்திற்கு எத்தனை வழிகள் உள்ளது என்பது உன் உள்ளத்துக்கு மட்டும் தெரியும். கலங்காதே குழந்தையே, உன் புண்பட்ட மனதுக்கு மருந்தாக என்றும் நான் இருப்பேன். அன்பு குழந்தையே, மகிழ்ச்சி கிடைக்கவில்லை என்பதை விட மற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்தினாலே கடவுள் நம்மை மகிழ்ச்சியாக வைத்திருப்பார். நடக்கும் நிகழ்வுகளை எல்லாம் பாடமாக எடுத்துக்கொண்டு அடுத்து வரும் நிகழ்வு உனக்கு கடினமாக இருக்காது குழந்தையே. உன்னுடைய ஆழ்மனதில் எப்போது முன்னால் முடியும் முன்பாயோ அதன் பிறகு உனது வெற்றி எவராலும் தடுக்க முடியாது. அனைத்தும் முன்னில் தான் இருக்கிறது. கலங்காதே, யாரும் இல்லை என்று கவலைப்படாதே. நான் உனக்கு என்றுமே இருப்பேன். 1000 உண்மைகளை நீ பொய்யாக்கலாம், 1000 பொய்களை உண்மையாக்கலாமா? ஆனால் உன் மனச்சாட்சி ஒருபோதும் பொய்யாக்க முடியாது. நிதானம் என்னும் அற்புதமான ஆயுதத்தை பயன்படுத்துபவர் வாழ்வில் எதையும் நெடிதாக சாதிக்கலாம். கோபத்தில் ஒருவரை நீ அடித்து விடுவது எளிது. ஆனால் எழும் கையை தாழ்த்தி கட்டுப்படுத்தி அமைதியாக இருப்பதுதான் கடினமான விடயம். இந்த கடினமான செயலை நீ பழகிக்கொள்ள வேண்டும் குழந்தையே. மனம் உறுதி இல்லாதவருடைய மனம் குழம்பிய குட்டைக்கு சமனாகும். காலம் போடும் கணக்கு கடவுளை தவிர வேறு யாராலும் அறிய முடியாது. கடமையை செய், கடவுளை நினை, நடப்பதெல்லாம் நன்மையாக நடக்கும். எதை கொடுத்து நல்ல பெயர் எடுக்க நினைத்தாலும் அதை கொடுக்கும் வரை நினைத்திருக்கும் என்பதுதான் நினைவில் கொள். பிடித்த உறவானாலும் பிடிக்காத உறவானாலும் எல்லோரிடமும் சிரித்து பேச, சிந்தித்து பேச, தாழ்மையாக பேசுகிறார்கள். ஒருவர் செய்த நன்றியை நினைப்பவனை நன்றியுள்ள மனிதனாக. நம்பிக்கை இருந்தால் மட்டும் போதாது, துணிவும் துடிப்பும் இருந்தால் மட்டுமே எதையும் சாதிக்க முடியும். அமைதியை விட மகிழ்ச்சியானது வேறு எதுவும் இல்லை. எதையும் மனம் விட்டு பேசாதவரை எல்லாமே மன அழுத்தம் தான். மனிதர்களின் புத்தி 2 விதம் தான். தேவை என்றால் தேனாக பேசுவார்கள், தேவையில்லை என்றால் தேன்மாரை கொட்டுவார்கள். செய்யும் வேலையை மகிழ்ச்சியாக செய்தால் வெற்றி மேல் வெற்றி உன்னை தேடி வரும். சில மனிதர்களின் எதிர்பார்ப்பால் தான் இன்று பல மனிதர்களுடைய வாழ்க்கை வெளிச்சமாக இருக்கின்றது. தனக்குள் இருக்கும் திறமையை தானாக யாரும் உணர்வதில்லை. வந்த பாதையை மறக்காமல் இரு, போகும் பாதையை தெளிவாக இருக்கும். உன்னை விட்டு சென்றவர்கள் ஏதாவது ஒரு வேளையில் உன் இழப்பை கண்டிப்பாக புரிந்து கொள்வார்கள். அதற்காக நீ மற்றவர்கள் மாதிரியே நடந்து கொள்ளாதே. ஏனென்றால் நீ என் குழந்தை. மற்றவர்களை நேசிக்க மட்டும் யோசி. மற்றவர்களை என்னிடம் விட்டுவிடு, நான் பார்த்துக் கொள்கிறேன். எந்த சிக்கலுமே உன்னை சிதைக்க வருவதில்லை, உன்னை செதுக்க வந்தது என்பதை புரிந்து கொள். உன் இதயம் என்னிடம் பல விஷயங்களை சொல்கின்றது, எனக்கு தெரியும். உன்னை நீயே கஷ்டப்படுத்தி கொள்ளாதே குழந்தையே. மாற்றி வாழ 1000 வழிகள் இருக்கின்றது. ஆனால் அனைத்து கஷ்டங்களையும் தாண்டி ஒருவன் நேர்மையாக இருக்கின்றான் என்றால் வாழ்க்கையில் ஒரு நாள் நாமும் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை. பணிந்து போ, உன் தகுதியை உயர்த்தும். துணிந்து போ, உன் திறமையை உயர்த்தும். தர்மம் செய், ஒரு நாள் அதிக சொத்து சேர்க்க முடியாது. சொத்து சேர்த்தே வாழ்ந்தவனுக்கு எப்போதும் தர்மம் செய்ய முடியாது. அனுபவித்த துன்பங்களை மறந்துவிடு. பொய்க்கு பல வழிகள், உண்மைக்கு ஒரே வழிதான். நீயாக இரு குழந்தையே. அவமானங்களால் மட்டுமே வாழ்க்கையில் அதிக தெளிவடைக்கும். சிலரை புரிந்து கொள்ளவும் முடியும். உண்மையாக இரு, உயிராய் இருக்காதே. யார் எப்போதும் எப்படி இருப்பார்கள் என்று தெரியாது. உலகம் போலியானது குழந்தையே. நீ எதிர்பார்த்த மகிழ்ச்சியான செய்தி உன்னை தேடி வரும் குழந்தையே. கலங்காமல் இரு. இனி மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழப் போகிறாய். ஓ சாய்ராம்.